Hi carrots, I'm your Milky Band. Today நம்ம டேக் கூட கப்பிள் லவ் தட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 பார்ட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பார்ட் புரியும். ஓகேடா, ஸ்டோரிக்குள்ள போகலாம். இஃப் யூ லைக் த வீடியோ see it skip it. போன பார்ட்டில் ஆரம் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகலை, அவங்க 2 பேரும் ஒன்று சுத்த மட்டும்தான் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜங்குக்கும் என்ன பண்ணுறது தெரியாமல் டயங்கோட பயோடேட்டா பார்த்து புளிச்சிட்டு இருப்பாரு. அதோட நான் முடிச்சிருப்பேன். இப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது இவங்க 3 பேரும் ஏஞ்சல் வேர்ல்டில் தான் இருக்காங்க. ஜங்குக் அப்படியே எங்கேக்கோ அங்கேக்கோ அப்படியே நடந்துக்கிட்டே இருக்காரு. இதை ஜாக்கும் இவங்கேயும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஜாக் தான், இப்போ ஏன்டா குட்டி போட போன மாதிரி இங்கேக்கோ அங்கேக்கோ நடந்துகிட்டே இருக்கேன், என்னதான் ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சா? நம்ம எப்படியோ அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டோம், சொபான்னு இப்போதான் மடுத்து தூங்கணும். அதுக்குள்ளே என்னன்னா டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணல, வேர்ல்டுக்கு போங்கன்றாரு. நான் அதை நினச்சி டென்ஷனில் நடந்துட்டு இருக்கேன்டா. ஸோ இப்போ அதுக்கு என்னடா, நம்ம வேர்ல்டுக்கு போக போகிறோம், அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க போகிறோம், அவ்வளோதானே. என்ன அவ்வளோதானே ஈஸியாக சொல்கிற? இப்போ நம்ம வேர்ல்டுக்கு போகணும், அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும். ஆமாம், சேர்த்து தானே வைக்க போகிறோம், சேர்த்து தானே வச்சாகணும், அதான் நம்ம டாஸ்க்கு. ஐயோ, இவனுங்க வேற சேர்த்து வைக்க கூடாதே, சேர்த்து வச்சா அது எப்படிடா முடியும்? லவ் இதில் எப்படா சேர்த்து வைப்பீங்க? இது புரியாமல் இவனுங்க வேற டார்ச்சர் பண்ணுறானுங்களே. அப்போ ஜாக், டேய் நான் உன்னை அங்கே கேட்டுட்டு இருக்கேன், நீ என்னடா மைண்ட் வாஷ்ல ஏதோ பேசிட்டு இருக்க, சி இங்கே பேசே. ஐயோ ஜாக், கொஞ்ச நேரம் சும்மா இரு, நானும் டென்ஷனில் இருக்கேன்டா. இப்போ நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? சேர்த்து தானே வைக்க போகிறோம். ஐயோ சேர்த்து வைக்க முடியாதுடா. இப்போ ஏன் சேர்த்து வைக்க முடியாது அப்படின்னு கேட்டோடனே ஜங்குக்கு என்ன சொன்னான்னு தெரியல. அவன் அப்படியே திருமுழிக்கிறான். அப்போ யோங்கிடான், அவங்க ஏன் சேர்த்து வைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்றா. அதை பார்த்தோன்னே ஜங்குக்கு இன்னும் ஷாக்கிங்கா இருக்கு. அவன் அப்படியே திரும்பி யோங்கிய பாக்குறான். யோங்கி, அப்போ அன்னைக்கு யார் மேல ஹம்பு விட்டுன்னு தெரியாமே நம்ம விட்டுட்டோம். இப்போ வேர்ல்டுக்கு போனாலும் அவ்வளோ பெரிய வேர்ல்ட்ல அவங்க யாரு என்ன, அவங்க ஆல்ரெடி லவ் பண்றாங்களா இல்லையா, அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சா இல்லையா, இதெல்லாம் வேற பார்க்கணும். அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும். இல்லை நிறைய ட்ரபிள்ஸ் இருக்குடா. அதுக்கு தான் ஜங்குக் இப்போ டென்ஷன் ஆகுறான், சேர்த்து வைக்கிறது கஷ்டம்ட்டு. அதனால ஜங்குக் ஆமா தானே அப்படின்னு கேட்குறான். ஜங்குக் இப்போதான் கொஞ்சம் மூச்சே வருது. ஒரு நிமிஷம் பயந்துருப்பா, எங்க யோங்கி கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்ட்டு. அவன் உடனே ஆமாண்டா, அதை நினச்சிதான் எனக்கு இப்போ இதுவா இருக்கு, எப்படி அவங்கள சேர்த்து வைக்க முடியும்? அப்போ ஜாக் தான், என்ன ஜங்குக்கே, நீ தானே அன்னைக்கு சொன்ன நம்மளாம் லவ் காட்ஸ் ஆக போறவங்க, ஏஞ்சல்ஸ், நம்மளுக்கு இல்லாததா, நம்மளால ஹியூமன்ஸ் கிட்ட முடியாததா நீ தானடா அன்னைக்கு சொன்ன. அவங்க ஹியூமன்ஸ்டா, ஆனா நம்மளா ஏஞ்சல்ஸ், நம்ம காட்ஸ், நம்ம கிட்ட பவர்ஸ் இருக்கு. நம்மளால முடியாதா? அதுவும் ஜங்குக்கே உன்னால முடியாதா? உன்னால முடியும் ஜங்குக்கே, உன்னால முடியும் அப்படின்றா. இதை கேட்டுட்டு வாய் இதுதான் வாயிலே அடிக்கணும், எனக்கு வெதிரி எங்க இருந்தோ இல்லோ நானே வச்சிருக்கேன் அப்படின்ட்டு வாயிலே கை வச்சிட்டு இருக்கான். அப்ப யோங்கிதான், சரி ஜாக், நாங்க 2 பேரும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா நீ வேர்ல்டுக்கு போறதுலன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரியே இருக்கே, ஒரே குஜாலமா இருக்க, என்ன சங்கதி? அது இல்லை யோங்கி, இங்க சும்மா எப்ப பாரு இழுத்து போத்திக்கிட்டே திரியிறாளுங்க. அதுவும் எவ சிங்கிளா இருக்கா, எவெல்லாம் எல்லாமே மிங்கிளா தான் இருக்காளுங்க. எல்லாருக்கும் நம்ம போஷி வேற நல்லா தெரியுமே, ஒருத்து கூட மடிக்க மாட்டா. அங்க போனா நிறைய பொண்ணுங்க இருக்கல, அதான் அப்படின்னு இருக்கிறான். அப்போ யோகி ஜாக் சுருப்பு புரிஞ்சுக்கோ, உனக்கு நல்லா தெரியும்ல, நம்மளால எப்பவுமே ஹியூமன்ஸ் கூட எதுவும் சேரலாம் முடியாது, புரிஞ்சுதா? எதுவும் எந்த எண்ணத்தோடய அங்க வந்துடாத அப்படின்றா. அப்ப ஜாக், சீ 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 அந்த மாதிரி என்னெல்லாம் கிடையாதுடா, சும்மா ஏதோ கொஞ்சம் குட்டப்பாவோட பொண்ணுங்களை பார்த்து கொஞ்சம் தரிசனமாச்சு கிடைக்கல, அட்லீஸ்ட் என் கண்ணாச்சு கொஞ்சம் குளிரட்டுமே, அதுக்குதான் அப்படின்றா. யோங்கி எப்படி கேவலமா ஒரு மாதிரி ஜாக்க பாக்குறான். ஜங்குக்கு யோங்கி ஹியூமன்ஸ் கூட நம்ம சேர முடியாது அப்படி சொன்னது ஒரு மாதிரி இருக்கு. அவன் அதை கேட்டுட்டு எதுவுமே சொல்லாம அங்க இருந்து அவன் ரூமுக்கு போயிடுறான். அதை பார்த்துட்டு டே 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 ஜங்குக்கே நில்றா, டே யோங்கி என்னடா இவன் இப்படி போறான், என்னாச்சு இவனுக்கு? இவன் நேத்துல இருந்தே சரியில்லை, நேற்று எப்ப ஒரு வேர்ல்டுக்கு போயிட்டு வந்தோன்னா அப்பத்துல இருந்தே இவன் சரியில்லைடா, என்னவா ஆயிடுச்சு இவனுக்கு? டே ஜாக், அவன் அப்படிலாம் இல்லடா, நேத்தே அவன் மொத்த பவரையும் யூஸ் பண்ணான், அதுல கொஞ்சம் டயர்டா இருந்திருப்பான், அவன் ரெஸ்ட்டும் சரியா எடுக்கல, அதே மாதிரி
இத்தனை நாள் முடிக்க முடியாத டாஸ்க் இப்பதான் முடிச்சோன்னு அவன் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்குள்ள ஆரம்பம் அங்க இப்படி சொல்லிட்டாரு. அதுவும் நம்ம இது வரைக்கும் பண்ணதே இல்லை, யாரையும் சேர்த்தோ வச்சது இல்லடா. இப்படி புதுசா சொல்லும் போது அவனுக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும். நம்ம ஜஸ்ட் சேர்த்து வச்சா மட்டும் போதும், அவங்க ஒன்று சேருது அவங்களோட ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போ அந்த ப்ராப்ளம் நம்ம தலையில் வந்து கட்டியிருக்காங்க. அப்போ அவனுக்கு டென்ஷன் தானே ஏறும். அது யார் என்ன தெரியாமல் இப்படி போய் அவன் கூட சேர்த்து வைக்கிறது, அதுவும் அந்த மாதிரி பர்சன் கூட எப்படி போய் சேர்த்து வைக்கிறதுன்ட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான்டா. அதான் அந்த டென்ஷனில் அவன் போகிறான். அவனை விடு அப்படின்றா. எப்பயும் அவனை வக்கழுத்து வாங்க நீ வந்திருப்பா, எனக்கு என்ன நான் போகிறேன் அப்படின்ட்டு ஜாக்கும் போயிடுறான். யோகி ஜங்குக்கு பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஜங்குக்கோட ரூம்ல பார்த்தா ஜங்குக்கு அப்படியே அங்கே அப்படிதான் நடந்துட்டே இருக்கான். இப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் இப்ப என்னன்னு பண்றது? எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஆப்போசிட் ரியாக்ஷன்றது உண்மைதானா? இதுதான் வாயை கொடுத்து டேஷ புண்ணாக்கிக்கிறதா? நானே வலையை விரிச்சு அதில் போய் நானே விழுந்துட்டேனே. இந்த அயாங் வேற போய் சேர்த்து வைக்கின்றாரு. என்னை எப்படா அவன் கூட போய் நான் சேர்த்து வைக்க முடியும்? ஒரு ஏஞ்சலும் டெவில எப்படி சேர்க்க முடியும்? அவனை பார்த்தாலே தெரியுது இஸ் சச் அ டெவில். ஒரு டெவில் கூட போய் நான் எப்படி சேர்த்து வைக்க முடியும்? அதுவும் ஒரு ஹியூமன் கூட. ஒரு சாதாரண ஏஞ்சலாலேயே சேர முடியாது, நான் காடாக போறேன். எப்படி நான் போய் சேருவேன்? இரு நான் போய் எதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கூட சேரணும்? ஜங்கா என்னடா யோசிக்கிற நீ? என்னடா பண்ற நீ? சரியே இல்லை. அந்த ஆட்டில் வந்து எப்போ கொட்டுச்சோ அதுல இருந்து நீ இப்படியே இருக்கு. யாரெல்லாம் என்னை இப்படி நிலமையில பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஷிட். பேசாம ஆரம்ப என்கிட்ட சொல்லிடலாமா? இல்லை வேணாம். அவர் என்ன சாதாரண விஷயத்துக்கே கொலை பண்ற அளவுக்கு திட்டுவாரு. இதுக்கெல்லாம் வந்து சத்தியமா எனக்கு கொலையே பண்ணிடுவாரு. வேணாம், எனக்கு வந்து காட்ல ஆகணும். என்ன பண்றது? பேசாம இவனுங்கிட்ட சொல்லியிருந்த ஐடியா வேணாமா? வாய்ப்பே இல்லை. அவருக்கு தெரிஞ்ச வச்சு அவருக்கு இன்னொன்னு முடியும். இவனுங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், ஊருக்கே தெரிஞ்சிடும். ஜாக்குக்கு தெரிஞ்ச யூனிவர்ஸ்க்கே போய் சொல்லிட்டு வந்துருவான். சரியான ஓட்டவாய். நம்மளுக்குள்ளேயே வச்சிருக்கணும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் தூ இந்த ஆற வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் செஸ்ட்ல கை வைக்கிறான். அப்படி வைக்கும்போது அப்படியே அந்த ஹார்ட் பீட் வந்து கேக்குது. அவன் ஒரு செகண்ட் கண்ணை மூடுறான். கண்ணை மூடும்போது டேங்கோட அந்த மூன்ல பார்த்த ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. அவன் ஃபேஸ்ல அவனுக்கே அறியாம ஸ்மைல் வருது. அவன் ஹார்ட் பீட் இன்னும் அதிகமா துடிக்குது. அவன் உடனே கண்ணை திறந்து இவன் வேற ஒருத்தன் பத்தாததுக்கு இருக்கிற பாய்ச்சல் பத்தலை, இவன் வேறங்க. கண்ணை மூடக்கூடாதுன்றான். கண்ணு மூணாலே வந்து டார்ச்சர் பண்றாங்க. நாளைக்கு வேற வேர்ல்டுக்கு வேற போகணும். நான் வேர்ல்டுக்கு போய் எப்படி சேர்த்து வைப்பேன்? இன்னும் எப்படி நான் அவனுக்கு சேர்த்து வைக்க முடியும்? இதுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. இப்போ நம்ம வேர்ல்டுக்கு போகிறதும் ரைட் தான், கரெக்டானது தான். இது எதுவும் எனக்கு கிடைச்ச சான்ஸ் மாதிரி இருக்கு. எப்படியாச்சும் இந்த சான்ஸை வச்சு எப்படியாச்சும் அந்த ஆரோவை வந்து உடைச்சிடணும். அப்படி உடைச்சிட்டா அவனுக்கும் எனக்கும் இருக்க கனெக்ஷன் முடிஞ்சிடும். அப்படி முடிஞ்சிட்டா வேற ஒரு ஆள் கூட சேர்த்து போட்டுடலாம். பிரம்மா, இது எப்படியாச்சும் கரெக்டா நடக்கணும். ப்ளீஸ், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா நடக்கும். நாளைக்கு நம்ம வேர்ல்டுக்கு போறோம், அந்த கனெக்ஷன் ஆகிட்ட உடைக்கிறோம், அவனை வேற யாரு கூட சேர்க்கிறோம், அவன் பெரிய ஒன்று சேர்க்கிறோம், வரோம், மேல லவ் கார்டு ஆகுறோம். இவ்வளவுதான். வாய்க்கு ஈஸியா வடை சுட்டுட்டேன், எப்படி பண்ண போறனோ காட் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிக்கு மேல என்னால முடியாது. டென்ஷனா இருக்கு. தூங்கி ஏஞ்சாதான் கொஞ்சமாச்சு வந்து நாளைக்கு ரிலீஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறான். படுத்து கண்ணை மூடினதும் திருப்பி டைம் ஃபேஸ் தான் வருது. இவ வேற. டே, கொஞ்ச நேரம் என்ன தூங்க விட்டுறா ப்ளீஸ். கொஞ்ச நேரம். நாளையில இருந்து உன் கூட தானே இருக்க போறேன். இப்ப என்ன விட டார்ச்சர் பண்ணாத. ஒய் டார்ச்சரிங் மீ ப்ளீஸ், கிவ் மீ சம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு மூடி புரண்டு இப்படியே தூங்கிடுறான். இதே நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. ஜங்கோ கேஞ்சி ஃப்ரெஷ்அப்லாம் ஆகி ரெடி ஆகிட்டு இருக்கான், வேர்ல்டுக்கு போகுதான். அப்போ கதவை யாரோ தட்டுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜாக் தான் நிற்கிறான். என்ன வேணும்? இன்னைக்கு எதுக்கு வந்திருக்க? நான் அவனை கூட்டு வரலப்பா, ஆரமயங்க வந்திருக்காரு. ஆரமயங்க ஏன் வந்திருக்காரு? இப்போ உன்னை பார்க்கணுமா, அதான் வந்திருக்காரு, சீக்கிரவா அப்படின்றா. அவனும் எப்படி அவசர அவசரமா ரெடி ஆயிட்டு அப்படியே ஜாக் கூட தான் போறான்.
அங்க போய் பார்த்தா ஆரம் ஜின் 2 பேருமே இருக்காங்க. இது ஏர்லி மார்னிங் தான். ஸோ சன்னும் காடும் ஒண்ணா இருக்கும். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங்ல 2 பேரும் ஒண்ணா தான் இருப்பாங்க. ஓகேவா? ஜின்ன பார்த்ததும் ஜங்குக்கு சந்தோஷம் தாங்கல. அவன் ஓடி போய் அப்படியே ஜின்ன ஹக் பண்ணிக்கிறான். ஜின்னையா நீங்க வந்திருக்கீங்களா? ஆமா ஜங்குக். நீ வேர்ல்டுக்கு போறேன்ட்டு ஆரம் சொன்னா, அதான் உன்னை பார்க்கணும்னு வந்தேன். ஆமா டாஸ்க் இருக்கு, அதை முடிக்க போகணும். நீ கண்டிப்பா முடிப்ப ஜங்குக், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, பார்த்து 3 பேரும் போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு எதுவும் சேஷ்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க ஒரு வேலை விஷயமா போறீங்க. ஸோ அந்த வேலையை நல்லபடியா முடிச்சுட்டு எப்படி போறீங்களோ அதே மாதிரி திருப்பி அப்படியே பத்திரமா வந்துடணும். சரியா? அப்படின்றா. ஏன்னா ஜின் வந்து ஆரம்பிக்கிட்ட எப்படி இருந்தாலும் இவங்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டா தான் இருப்பான். அதுவும் ஜெகே கிட்ட ரொம்பவே ஸ்வீட்டா இருப்பாரு. கண்டிப்பா யாங். நாங்க அங்க போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம நாங்க போன மாதிரி திருப்பியும் எங்க டாஸ்கை கண்டிப்பா நல்லபடியா முடிச்சுட்டு தான் வருவோம். இதுதான் உன்கிட்ட பிடிச்சதே எனக்கு ஜங்கோக். சரி சரி, நீ கொஞ்சினது போதும், ஜேகே இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே ஜங்குக்கும் அங்க போறான். ஜங்குக்கு அப்படியே மனசு நினைச்சிட்டே தான் போறான், எதனா திட்டதா கூப்பிட போறாருன்ட்டு. ஆனா ஆரம் அப்படியே கிட்ட கூப்பிட்டு அப்படியே கைய பிடிச்சிக்கிட்டு, இங்க பாரு ஜங்கோக், வேர்ல்டுக்கு போறீங்க, ஒழுங்கா இருந்துக்கணும், சரியா? இங்க உங்களை பார்த்துக்கின மாதிரி உங்களுக்கு வேலை செய்யற மாதிரி அங்க யாரும் இருக்க மாட்டாங்க தான். நீங்க தான் உங்களை பார்த்துக்கணும். மோஸ்டா உங்க பவர்ஸை ஹியூமன்ஸ் முன்னாடி வந்து காட்டாம இருந்துக்கோங்க. எங்கேயோ ராத்திரில தெரியாதீங்க. எந்த வம்பும் பண்ணாதீங்க. எந்த பிரச்சனையிலயும் போய் மாட்டிக்காதீங்க. எப்படி போனீங்களோ ஜின் சொன்ன மாதிரி அப்படியே வந்து உங்க டாஸ்கை நல்லபடியா முடிச்சுட்டு வாங்க. புரியுதா? எப்படின்னு சொல்றாரு. ஆரம் இப்படி பேசினதும் ஜெகேவால நம்பவே முடியல. அவர் அப்படியே ஆரம்ப தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஆரம்பா, என்னடா இவன் இப்ப பாரு திட்டிக்கிட்டே திட்டிகிட்டே இருக்கான், இப்ப நார்மலா பேசுறான்னு பாக்குறியா? அப்படிலாம் இல்ல யாங், எனக்கு தெரியும்டா. நான் உங்களை திட்டுறேனா அதட்டுறேனா அதெல்லாம் ஒன்றும் எனக்கு பிடிச்சோ இல்லை வேணும்னே பண்ணலடா. நீங்க வந்து நல்லபடியா வந்து லவ் காட் அண்ட் லவ் ஏஞ்சல் ஆகணும். அதுதான் உங்க எல்லாரும் விட எனக்கு தான் அது பெரிய ஆசை. உங்களை நான் திட்டுறது வேற யாரும் உங்களை திட்டிடக்கூடாதுன்னு தான். புரியுதா? எனக்கு தெரியும் இது உங்களுக்கு புதுசாதான் இருக்கும்ட்டு. இது ரொம்ப கஷ்டம்டா. இதை பண்றது அவ்வளோ ஈஸி சுலபம் இல்லைதான். ஆனா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குடா. கண்டிப்பா நீங்களா பண்ணி முடிப்பீங்க அப்படின்ட்டு. அப்ப சடனா ஆரம்பிச்சவங்க கட்டிப்பிடிச்சு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ கண்டிப்பா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவ. போடா, நீ என்ன நினைக்கிறியோ, நீ என்ன முடிக்கணும்னு நினைக்கிறியோ அதை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ பின்னாடி இருந்து ஜாக்கு எங்கேயோ பார்த்துதான் இருக்காங்க. அவர் கையை திருப்பி வந்து விரிக்கிறாரு. 2 கையை ஸ்ப்ரெட் பண்ணி வாங்கன்னு கூப்பிடுறாரு. அவங்களும் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிருக்கத்து, என்னடா நீங்களும் முடிப்பீங்க தானே? அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு அப்படியே தலையாட்டுறாங்க. இவங்க 4 பேரும் ஹக் பண்ணிக்கிறத ஜின் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு. அப்ப ஜின்னையும் ஆரம் வந்து அப்படியே கண்ணாலே கூப்பிடுறாரு. ஜின்னும் வந்து கட்டி பிடிச்சிருக்கிறாரு. இவங்க அப்படியே 5 பேரும் கட்டி பிடிச்சிட்டே இருக்காங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்ப அப்படியே வேர்ல்டுக்கு தான் போறாங்க. ஆரம் இவங்களுக்கு ஆல்ரெடி வீடு வண்டின்ட்டு எல்லாமே செட் பண்ணி தான் வச்சிருப்பாரு. இப்ப அந்த வீட்டுக்கு தான் போறாங்க. போயிட்டு அவங்கவுங்க திங்ஸ் அப்படியே வச்சுட்டு அப்படியே சோஃபால உட்காடுறாங்க. அப்ப ஜாக் தான், சோபா எப்படியோ வேர்ல்டுக்கு வந்தாச்சு. அப்ப யோங்கி, என்ன சோபா, இப்பதான் வேர்ல்டுக்கே வந்திருக்கோம், இனி எப்படியாச்சும் அந்த ப்ரொஃபஸர் கிட்ட போகணும், அவர்கிட்ட எப்படி நம்ம போறது? யோங்கி ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் இப்ப என்னடா பண்றது? அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னா அவங்க கூடயே இருந்து ஃபாலோ பண்ணி க்ளோஸ் ஆனா மட்டும்தான் அது முடியும். எப்படி என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக் தான் அப்படியே கண்ண மூடி யோசிச்சு, ஏய் இப்போ அவரை நீ என்னன்னு சொன்ன? அவரையா? நானா? ப்ரொஃபஸர் என்ன? ஆ அதான், அவர் ப்ரொஃபஸர் தானே. ஸோ நம்ம ஏன் ஸ்டூடெண்ட்டாக போகக்கூடாது அப்படின்றா. அப்போ ஜாக் தான், எது ஸ்டூடெண்ட்டா? ஐயோ ஜங்குக்கே வேணாண்டா, ஸ்டூடெண்ட்டாக போனால் அசைன்மெண்ட் எழுதணும், டெஸ்ட் எல்லாம் எழுதணும், அவன் வேற காலேஜ் ப்ரொஃபஸர் வேற. இப்பெல்லாம் ஸ்கூலை விட காலேஜ் தானே மோசமா இருக்கு, நான் வரமாட்டேன். ஆமா ஜாக்,
உனக்கு எப்படி காலேஜை பத்தி இவ்வளோ விஷயம் தெரியும்? நான் தான் சும்மா சும்மா வேர்ல்டுக்கு வந்துட்டு போறேன்னாச்சே, அதை வச்சு எல்லாம் தெரியும். அப்போ சூப்பர். நீ தான் போயிட்டு காலேஜ் சேர என்னென்ன தேவைன்றத பண்ணிட்டு வர. எதை நான் பண்ணுவா? நான் காலேஜே வேணாம் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன போகணுன்றா? வேணாம். டேய், இதை விட்டா வேற நம்மளுக்கு வேற ஆப்ஷன் இல்லை ஜாக். வேணாமே, இப்ப பண்ணிதான் ஆகணுமா? இப்ப நீ போறியா இல்ல நீ அடிக்கடி வேர்ல்டுக்கு வந்துட்டு போனது பொண்ணுங்களை சைட் அடிச்சிடலாம் நான் வந்து ஆரம்பம் என்கிட்ட சொல்லிட்டா? இதே சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லியே என்ன பிளாக்மெயில் பண்ணுங்க. போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் அங்கிருந்து ஏஞ்சி போறான். அப்போ சுகாவும் ஏஞ்சிக்கிறா. சுகா ஏஞ்சிக்கிறத பார்த்துட்டு ஜங்குக், நீ எதுக்கு ஏஞ்சிக்கிற சுகா? இல்ல ஜங்குக், அவன் வந்து காலேஜ் சேர என்னென்ன வேணும்னு கேட்டிருக்கான். நம்ம அந்த காலேஜ் எப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாதானே அதுக்குள்ள போக முடியும். ஸோ நான் காலேஜ் எப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு வரேன் அப்படின்றா. அப்ப ஜங்குக் தான், நீ தான் சுகா சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு வேலையை செய்யறது. சரி, நீ போய் கேட்டுட்டு வா, நானும் வரட்டா? இல்ல நீ இங்கே இரு, நான் போய் சும்மா வெளியே கேட்டுட்டு வந்துடுறேன், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு சுகா அங்கேருந்து போயிடுறான். இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் இவங்க 2 பேருக்கோசம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ சுகா தான் வரான். போன சுகா இப்போ ரிட்டர்ன் வராரு. சுகாவை பார்த்துட்டு ஜங்குக், என்னாச்சு சுகா, டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கிட்டியா? தெரிஞ்சுட்டு ஜங்குக். அவர் வந்து ஹோப்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஏஜ் 28 ஆகுது. 28 சொல்லும்போது ஜங்குக் வந்து 28ஆ? நம்மளுக்கு 19. அப்போது 9 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் வருதா? ஆமா ஜங்குக், இப்ப எதுக்கு நீ இந்த ஏஜெல்லாம் வந்து அவங்க கூட பார்த்துட்டு இருக்க? சி சி சி, தப்பு அப்படின்ட்டு ஜங்குக் வந்து அப்புறம் அவருக்கு சொல்லிக்கன்ட்டு யாரும் கிடையாது, அம்மா அப்பான்ட்டு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக் மூஞ்சி அப்படியே மாறுது. அதை பார்த்துட்டு சுகா வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை, அதான் நம்ம எல்லாம் பயோடேட்டாலே பார்த்துட்டோம்ல, நீ காலேஜை பற்றி சொல்லு அப்படி சொல்லும்போது சுகா தான், காலேஜை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, அங்கே ஜாயின் பண்ணணுன்னா கேஷை விட மார்க் இருந்தாலே போதும், அழகாக ஜாயின் பண்ணிடலாம், வேற எதுவும் இல்லை. ஸ்டடீஸ் பற்றி நம்ம அங்கே ஸ்டடீஸ் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்ப்பாங்க. ஆக்டிவிட்டீஸ்க்கும் சரி ஸ்டடீஸ்க்கும் சரி ஈக்குவலான இது கொடுப்பாங்க, அவ்வளோதான். இப்போது ஜாக் வந்தால் நம்ம உடனே கிளம்பிடலாம். இப்போ ஏன்னா அங்கே அட்மிஷன் தான் நடந்துட்டு இருக்கு, நம்ம போனால் இப்போ உடனே ஈஸியாக ஜாயின் ஆயிடலாம். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. பார்த்தா ஜாக் தான். இப்போ தாண்டா உன்னை பேசிட்டு வந்துட்டியா? வந்துட்டேன் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கையில் ஒரு ஃபைல் கொடுக்குறான். எதுக்குடா இந்த ஃபைலு? ஜாயின் ஆகிறதுக்கு வேண்டாமா? ஜாயின் ஆகிறதுக்கு இதுவா? இந்த ஃபைலை வச்சு எப்படி ஆக முடியும்? டேய், நீங்களே என் கூட அடிக்கடி வேர்ல்டுக்கு வந்தவங்க தானே, இன்னும் எதுவுமே தெரியாத மாதிரியே கேட்குறீங்க. இதில் வந்து 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் நம்ம சம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, இதை வச்சு தான் வந்து காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். டேய், நம்மளுக்கு தான் இந்த வேர்ல்டில் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது, அப்புறம் எப்படிடா ஃபைல் நல்லா ஃபுல்லாக இருக்குது? அதுக்கெல்லாம் கவலைப்படாத, அதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க, எல்லாம் பக்காவாக வந்து சர்டிஃபிகேட் பண்ணி கொடுத்துருவாங்க, காசு கொடுத்தா போதும், ஃபைலு ரெடி. அப்போ ஜங்குக் தான், இதெல்லாம் தப்பு இல்லையா அந்த மாதிரி பண்ணுறதுலாம்? ஐயே ஜங்குக்கே, இப்போனா நம்ம படிக்கவா போகிறோம், அந்த வாத்தியை கரெக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதானே. என்னவோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை இது பண்ணி நம்ம போய் இப்போ படித்து பட்டை வாங்க போகிற மாதிரி தான். வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் முன்னாடி போகிறான். இவங்களும் வந்து இப்போ இந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த காலேஜ் தான் போகிறாங்க, ஐ மீன் ஓப்ஸ் யூனிவர்சிட்டி தான் போகிறாங்க. 3 பேர் இப்போ அந்த காலேஜ்குள்ளே தான் என்ட்ரி ஆகுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க, காலேஜ் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ ஜாக் தான், எப்பா என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆரம்பம் எங்கள் பேலஸோட இதுதான்டா ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ சுகா தான், இருக்காதா, சரியோலே நம்ம ஒரு காலேஜ் எவ்வளோ சைஸ் கூட இல்லைன்னா இப்படி, சரி பார்த்து வாயப்ப வந்துட்டு போதும், உள்ள வாங்க போகலான்ட்டு 3 பேர் அப்படியே உள்ளே தான் போகிறாங்க. அங்கே ஆளுங்கிட்டலாம் கேட்டு அப்படியே பிரின்சிபல் ரூம் தான் போகிறாங்க. அப்போ வெளியே செக்ரட்டரி நிற்கிறாரு. அவர் பார்த்துட்டு, என்ன வேணும் உங்களுக்கு? நாங்கள் பிரின்சிபலை பார்க்கணும். எதுக்கு?
அப்படின்னு கேட்கும்போது ஃபைல் நீட்டுறாரு. ஓ, அட்மிஷனா? இவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 3 பேர் அப்படியே உட்கார வைக்கிறாங்க. இவங்க 3 பேரும் அப்படியே அந்த பெஞ்சில் தான், வெளியே பெஞ்ச் போட்டிருப்பாங்க, அதில் தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ கிரவுண்ட்ல இருந்து ஏதோ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். யாரோ அடிச்சுக்கிற மாதிரி. இவங்களும் வந்து அங்க என்ன நடக்குதுன்ட்டு எட்டி பார்க்குறாங்க. அவங்களெல்லாம் வந்து ஹெச்ஓடி மற்ற ஃபெக்கல்டிஸ்லாம் வந்து சமாதானம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே சண்டை நல்லா பெருசாக போயிட்டு இருக்கு. அப்போ ஜாக்தா, ஆஹா, ஆரம்பமே ரொம்ப அமோகமாக இருக்குடா. என்னவோ சொன்னீங்க, யூனிவர்சிட்டி வந்து ஃபஸ்ட்டு சியோலேயே ஃபஸ்ட்டுன்னீங்க, இப்போ என்னவோ அடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க வந்து அடக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பிளாக் கலர் தீம் கார் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, அவங்க 2 பேர் பக்கத்தில் நிற்கிது. அந்த காரை பார்த்த உடனே எல்லாருமே அப்படியே ஒரு 2 ஸ்டெப் பேக்கில் தான் போகிறாங்க. சண்டை போட்டுருந்தவங்க அப்படியே ஏஞ்சி நின்று இந்த காரை தான் பார்த்து ரொம்ப பயத்தோடு நிற்கிறாங்க. இப்போ அந்த காருக்குள்ள இருந்து அப்படியே பிளாக் ஷூட்லாம் போட்டுட்டு ஸ்பெட்ஸ்லாம் போட்டுட்டு அப்படியே மாசவத்தர் இறங்குறாரு. வேற யாரும் இல்லை, நம்ம கிம் டாங் தான். பார்க்கவே அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு. கிம்டாங்க இப்போதான் ஜங்குக் வந்து கிளியராக பார்க்குறான். கிம்டாங்க பார்த்துட்டு அச்சோ எவ்வளோ அழகாக இருக்கான். ஜங்குக் இப்பெல்லாம் பார்க்கல, தப்பு. ஆனால் மயக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ டயாங் தான் அப்படியே 2 ஸ்டெப் மேலேருந்து வராரு. அப்படியே எல்லாருமே பேக்கில் தான் போகிறாங்க. அங்கே இருக்க ஹெச்ஓடி ஃபேக்கல்டி மூஞ்சிலெல்லாம் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஒரு மாதிரி பிளாங்காக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அவரை பார்க்கவே. யார் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வரல. அந்த இடமே ஒரு நேரம் அவ்வளோ சத்தமாக இருந்தது. ஆனால் இப்போது பென் ட்ராப் சைலண்டில் இருக்குது. அப்போ டயாங் தான் அவங்க முன்னாடி போயிட்டு அந்த சண்டை போட்டுனவங்க முன்னாடி போயிட்டு அப்படியே அட் டைமில் 2 பேருக்குமே அறை விழுது. அவங்க அப்படியே கன்னத்தில் கையை வச்சுட்டு பார்க்குறாங்க. மற்றவங்களாம் பயந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. காலேஜ் வந்தால் படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும், பொறுக்குத்தனம் அடிச்சுக்கிறதெல்லாம் ரோட்டில் வச்சுக்கணும். இங்கே வச்சுக்கிட்டா அடுத்த முறை இந்த மாதிரிலாம் பார்த்தேன் தொலைச்சிருவேன். போ, கிளாஸுக்கு போய் இப்போ 2 பேரும். அவங்க 2 பேருமே அப்படியே விட்டா போதுண்டா சாமின்ற மாதிரி கன்னத்தில் கையை வச்சு ஓடி போயிட்டாங்க. மற்றவங்களும் அப்படியே சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டயாங் தான், இங்கே என்ன நான் என்ன ஷோவாக காமிச்சிட்ருக்கேன், உங்களுக்கெல்லாம் வேலை இல்லை, படிக்க தானே வந்திருக்கீங்க, நீங்கள் எல்லோரும் வேலை பார்க்க தானே வந்திருக்கீங்க, என்னவோ எங்கள் ஃபேஷன் ஷோ காட்டுற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லோரும் கிளாஸ் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே எல்லாருமே டக்கு டக்குன்னு அப்படியே போயிடுறாங்க. அவர் அப்படி சொன்னதுமே எல்லாருமே அங்கேருந்து அப்படியே பதட்டமாக அங்கேருந்து கிளம்பி ஓடி போயிட்டாங்க. ஆனால் டயாங் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க வந்து அப்படியே போயிடுறாரு. அப்போ அங்கே ஒரு வாட்ச்மேன் நிற்பார். அவர்கிட்ட போயிட்டு அவரோட கார் கீயை வந்து தூக்கி போட்டு இந்தா பார்க் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே கேஷ்லாம் போகிறாரு. இதை பார்த்து ஜாக் தான், பா மாஷியா அந்த ஆளு என்னம்மா என்ட்ரி கொடுக்குறான். ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும் வறுத்து இந்த ஆளு வறுத்து, இந்த ஆள்லாம் பார்க்க மாசாயா தான் இருக்கான். ஆனால் இந்த ஆளுக்கு தான் நம்ம டாஸ்க்கு பண்ணணும்னு நினைக்கும் போது தான் லைட்டாக பீதி கிளம்புது. நீ என்ன நினைக்கிற ஜங்குக்கே அப்படின்னு ஜாக் பார்க்கும்போது ஜங்குக் இன்னும் டயாங் போகிறது தான் அப்படி வாயை பழுது பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஜாக் தான், டேய் ஜங்குக் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை. என்ன அடி வாங்கினதை பார்த்துட்டு எங்க நம்மளுக்கும் இந்த மாதிரி டாஸ்க்லாம் பண்ணும்போது அடி விட நினைக்கிறியா? ஒன்றும் இல்லை, அப்படிலாம் இல்லை, எனக்கு லைட்டாக தான் பீதியாக இருக்கு அப்படின்ட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போதே அந்த செக்யூரிட்டி தான் திருப்பி வந்துட்டு, எப்பா தம்பிங்களா, நாங்கள் தானே வெயிட் பண்ண சொன்னேன், நீங்களே எங்கே என்ன பண்ணுறீங்க? அது இல்லை சார், இங்கே ஏதோ சவுண்டு கேட்டுச்சு அதான். சரி வாங்க, பிரின்சிபல் கூப்பிடுறாரு அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இவங்க 3 பேரும் பிரின்சிபல் ரூம் கிட்ட தான் போறாங்க. உள்ள போய் 3 பேரும் நிக்கிறாங்க. அப்ப நீங்க போதுதான் ஜங்குக் பிரின்சிபலோட நேம் பார்க்கறான். ஜங் ஓ சக். நல்லாதான் இருக்கு. அப்படியே நிமிர்ந்து பார்க்கறான். பிரின்சிபல் வந்து
இவங்க 3 பேர் ஃபைலே வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. வேற யாரும் இல்லை, நம்ம ஜெயப் தான். ஜங்குக்கோ சொல்லும் போது கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ ஜெயப் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சுட்டு, 3 பேரோட ஃபைலுமே பார்க்க நல்லா தான் இருக்கு. மார்க்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருக்கீங்க. வெரி குட். ஃபைல்ஸும் ஓகே தான். ஆனால் நீங்கள் 3 பேரும் ஏன் அம்மா அப்பா இல்லாமல் வந்திருக்கீங்க? அப்போ சுகர் தான். இல்லை சார், எங்கள் 3 பேருக்கும் அம்மா அப்பாலாம் கிடையாது. நாங்கள் 3 பேர் பிரதர்ஸ் தான். ஓ, பிரதர்ஸா? அப்போ என்ன 3 பேரும் ஹாஸ்டல்லையா வளர்ந்தீங்க? அப்போ ஜாக் தான். இல்லை சார், நாங்கள் ஹாஸ்டல்லாம் வரல. எங்கள் ஆண்ட் தான் எங்களை வளர்த்தாங்க. ஆண்ட்டா? யாரு? ஆமாம் சார், ஆண்ட் தான். அவங்க தான் எங்களை வளர்த்தாங்க. பேர் மோனாலிசா. மோனாலிசா பேர் கேட்டோன்னே ஜெய மூஞ்சில பிரைட்டா ஒரு ஸ்மைலு. மோனாலிசாவா? எங்க எங்க வந்திருக்காங்களா அப்படின்ட்டு எட்டி எட்டி பாக்குறாரு. சார், எட்டி எட்டி பார்க்காதீங்க, கழுத்து வலிக்க போகுது. எங்க ஆன்ட்டிங்களா வரல. அவங்க வந்து பெரிய ஆர்டிஸ்ட், நல்லா சூப்பரா ட்ராலா பண்ணுவாங்க. இப்ப வந்து அமெரிக்கா போயிருக்காங்க ஆர்ட் பண்றதுக்கோசம். இப்போதைக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்ரு மட்டும் கொடுத்து அமைச்சிருக்காங்கன்ட்டு ஜாக் அப்படியே லெட்டர் தான் கொடுக்குறா. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மாலிட்டிஸ் தான் எல்லாம் முடிக்கிறாங்க. ஓகே, நாளைக்கு சண்டே, நாளைக்கு மண்டே, இதெல்லாம் எங்களுக்கு தான் நல்லா தெரியுமே சார் அப்படி சொல்லும் போது ஜெய அப்படியே முறைக்கிறாரு. யோங்கி தான். டேய், இங்க வந்து கூட ஜாக் நீ ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்ச நேரம் சும்மா இருடா, எப்படியாச்சும் ஜாயின் பண்ண பார்த்தா நீயே கெடுத்து விட்டுருவ போல. நீங்க மண்டே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், புரியுதா அப்படின்றாரு. இதை கேட்டோடனே 3 பேருக்குமே ரொம்ப சந்தோஷம். அப்போ ஜங்குக் தான், ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அவன் சிரிக்கிறத பார்த்தோன்னே ஜேப்க்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு, உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஜங்குக் சார். நல்ல பேராக தான் இருக்கு. இப்போ கிளம்புங்க, மண்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 3 பேருமே ஹப்டேஜிஎஃப்க்கு கிரியேட் பண்ணிட்டு பிரின்சிபல் ஆஃபீஸ் விட்டு வெளியே தான் வராங்க. 3 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். அதை விட ஜங்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்போ ஜங்குக் தான், ஏப்பா எப்படியோ ஒரு வழியா ஜாயின் பண்ணியாச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எங்க எதனா ப்ராப்ளம் வருமோன்னு நினச்சேன், ஆனால் அப்படிலாம் இல்லை, ஸ்மூத்தாக போயிடுச்சு. சரி, இப்போ வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு கேட்கும்போது ஜாக்தா, அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கு, அங்க போலாமா? என்ன வேலை? இயற்கை அழைப்பு. யோசிச்சுப்ப எதை பாவா, நீங்களும் கூட வாங்கடா. ஐயோ, நாங்க எதுக்கடா அங்க? அதுக்கு நீ தானே சொல்லுவீங்க எங்க போனாலும் 3 பேரும் ஒன்னா போலான்ட்டு. வாங்க இப்போ ஒன்னா போலாம். டேய், அந்த இடத்துக்கு எப்படிடா ஒன்னா வர முடியும்? நீ போயிட்டு வாடா. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. வாங்க ஒன்னா போலாம். ஐயோ, இவன் வேற புரிஞ்சுக்க முடியாம பேசுறானே. டேய், நீ பேசுறத பேத்தி யாருன்னா தப்பா நினைக்க போறாங்கடா. ஐயே, உங்களையும் உள்ளியா கூப்பிட்டான். எனக்கு வெளியே துணைக்கு நில்லுங்கடா. வாங்க போலாம். நான்லாம் வரல, யோங்கி நீ அவன் கூட போயிட்டு வா, நான் அப்படியே இந்த காலேஜை சுற்றி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ யோங்கியும், சரி நீங்க பார்த்துட்டு ஆனால் எங்கேயும் போவாத, சரியா, நான் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்களோட ஃபைலை வந்து ஜங்குக் கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஜங்குக் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கான் அந்த இடத்த. அப்போ அவன் கையில் இந்த ஃபைல் ஒன்று கீழே விழுந்துருச்சு. அது ஜங்குக் தான். ஜங்குக்கோட ஃபைல் கீழே விழுந்தது கூட தெரியாம ஜங்குக் அப்படியே போயிட்டே இருக்கான். அப்ப கீழே பக்கத்துல இருந்து ஒரு குரலை கேக்குது. நில்ல ஒரு நிமிஷம் அப்படின்ற வாய்ஸ் கேட்டோடனே ஜங்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டான். அவன் அப்படியே அங்க பக்கத்துல வால் இருக்கும், அதை பிடிச்சி அப்படியே நிக்கிறான். அப்ப அவங்க அப்படியே கிட்டதான் வராங்க. அவன் கிட்ட வர ஜங்குக்கு அப்படியே ஹார்ட் பீட்ல அப்படியே துடிக்குது. அவனால சுத்தமா முடியல. அவன் அந்த வால் அப்படியே டைட்டா பிடிச்சி நின்றுட்டு இருக்கான். அவன் அப்படியே அந்த பக்கத்துல அவன் எதிர்க்க விண்டோ இருக்கும், அந்த விண்டோ கிளாஸ்ல பாக்குறான். அது டயாங் தான். அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்கு. டயாங் கிட்ட வரது பக்கம் பயமாவும் இருக்கு, ஹார்ட் பீட்டும் இருக்குது. இது உங்க ஃபைலா அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஜங்குக் வாயே திறக்கல. ஜங்குக் வந்து விண்டோ வழியா டேங்க தான் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி தான். என்ன பண்ணுறது எதுனே தெரியல, பயமாக இருக்கு வேற. அப்போ டயாங் வந்து ஃபைலை திருப்பி பார்க்கலான்னு பார்க்கும்போது, ஐ மீன் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கும்போது அங்கேருந்து ஓங்கி வந்து, சார் அது ஏன் ஃபைல் தான் அப்படின்னு கேட்குறான். அப்படியே டயாங்கும் அவனை பார்த்துட்டு கையில் கொடுத்துட்டு, நியூ அட்மிஷனா? ஆமாம் சார், நியூ அட்மிஷன் தான் அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ டயாங் திருப்பியும் ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே கிட்ட போகலான்னு போகும்போது பின்னாடி ஸ்டாஃப் கூப்பிடுறாங்க. அவன் வந்து அப்படியே போயிடுறான். அவன் போகிறத அப்படியே வந்து ஜங்குக் வந்து விண்டோ வழியா அப்படியே பார்த்துட்டே இருக்கான். திரும்பவே இல்லையே. டயாங் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி அப்படியே ஜங்குக்கை பார்க்கறான். ஆனால் ஜங்குக் அப்படியே தான் நின்றுட்டு இருக்கான், திரும்பவே இல்லை. அதை பார்த்துட்டு டயாங் எதுவும் சொல்லாம அகைன் திரும்பி போயிடுறாரு. டயாங் போனதுக்கு அடுத்து அந்த விண்டோவில் பார்த்துருக்கிறதா ஜங்குக் திரும்புறா. இப்பதான் உனக்கு மூச்சே வருது. சுபா, கொஞ்ச நேரத்துல என் பிராணத்தை வாங்கிட்டான்டா பிராந்தன். ச்சே, ஐயோ, இவனால வேற மொழியில என்ன பேச வைக்கிறானே. அப்ப யோங்கி தான், டே ஜங்குக் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லடா, அது 5 கீழே வந்துச்சு போல, அதை தான் கொடுக்க வந்தாரு. அப்படியா, நல்ல வேலைடா, நீ ஏதாவது கண்ணில் மாட்டல. நான் அந்த ஆளை முன்னாடியே பார்த்தேன். சரி, அதுவும் ஏதோ தப்பா இருக்குந்தா ஜாக்கை விட்டுட்டு வந்தேன். அதே மாதிரி ஆயிடுச்சு. எதையோ கண்ணில் மாட்டல, அது வரைக்கும் நிம்மதி தான். சரி, ஜாக்கிங்க அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டேன்னு வந்து நிற்கிறான். 2 பேரும் கீழே மேலே கீழே பார்த்துட்டு காரி துப்புறாங்க. எதுக்குடா இப்போ துப்புறீங்க? ஃபஸ்ட்டு போட வேண்டியட போடுறான். கருவும் அப்படியே சொல்லும்போது ஜாக் அப்படியே திருப்பி போடுறான். ஸோ இப்படியே 3 பேர் அங்கேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. 3 பேர் அப்படியே டயர்டாக சோஃபாவில் உட்காடுறாங்க. அப்போ ஜாக் தான், முடியலடா, எப்படியோ காலிலேருந்து அலைஞ்சி அந்த இதோ எப்படியோ முடிச்சாச்சு, காலேஜில் சேர்ந்தாச்சு. அப்போ இவங்க, என்ன சார் ரொம்ப தான் அழுத்துக்கிறேண்ணா? டே அடங்குறா. நான் தான் போயிட்டு ஃபைலாக ரெடி பண்ணிட்டு வந்து அந்த பிரின்சிபல் ரூமுக்கு போய் எல்லாமே பண்ணுது. இதுக்கு அந்த ஆள் வேறு ரெக்கமெண்டேஷன் கேட்டான். அப்போ மோனாலிசான்ட்டு ஒரு பேரை வேற சொன்னது நான் தான். ஆமாம், நான் கேட்கணும்னு நினச்ச அப்பயே, மோனாலிசா யார்ரா? யாருக்கு தெரியும்? இது யாருக்கு தெரியுமா? அப்போ மோனாலிசா ஆண்டி அதெல்லாம் அது சும்மா சொன்னேன். அவன் ஏதாவது ரெக்கமெண்டேஷனுக்கு கேட்டா, ஏதோ பாட்டு மோனாலிசான்னு கேட்டேன், அதான் டக்குன்னு அந்த பேரை வந்து சொல்லிவிட்டேன், மற்றபடி எதுவும் இல்லைப்பா. எது? டே அந்த ஆளுக்கு தெரிஞ்ச பின்னடா பண்ணுறது? அந்த ஆள் கிடக்குறான் ஒரு டுபாகுரு. மோனாலிசா பேரை கேட்டது அப்படியே கழுத்து சுழுக்கிற மாதிரி எட்டி பார்த்துருந்தான். அவன் கிடக்குறான். ஏதோப்பா, மாட்டாம இருந்தா சரி. மாட்ட மாட்டேன். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டே இருக்காங்க. ஆனா ஜங்குக்கு வந்து இது எதுவுமே காதுல வாங்கல. இன்னைக்கு டயாங்க பார்த்தது அப்படியே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. டயாங்க கிட்ட பார்த்தது, அதுவும் இல்லாம டயாங்கோட வாய்ஸ் அவ்வளோ க்ளோஸா ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருப்பான். எல்லாம் தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அப்ப ஜாக், டே ஜங்குக்கே, எங்க நாங்க பேசிட்டு இருக்கோம், நீ என்னடா மேலே பார்த்து அண்ணாந்து வாயை பொழுதுட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை ஜாக், காலேஜில் சேர்ந்தாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்பா சாமி, நீ இதை பற்றிலாம் யோசிச்சது போதும், இப்போ போய் தூங்கலாமா? நாளைக்கு லீவ் இருக்குது, நீ நாளைக்கு உட்காந்து யோசிச்சுக்கோ, நாளைக்கு கிடையாது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அப்படியே போகிறாங்க. இப்படியே டேவும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே தான், இன்னைக்கு சண்டே, அதனால 3 பேர் நல்லா தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஜாக் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ யாரும் கதவு தட்டுறாங்க. வேலை இருந்தால் தான் வேலை கொடுத்து டார்ச்சர் பண்ணுவானுங்க. கொஞ்ச நாள் வேலையாச்சும் ஜாலியாக இருக்கானே, இங்கேயும் வந்து தூங்க விட மாட்டானுங்க. ஏவன்டா அது அப்படின்னு போய் கதவு திறந்து பார்க்குறான். பார்த்தா ஜங்குக் தான் நிற்கான். எப்பயும் நான் வந்து தட்டுவேன், இனிமே நீ வந்து என்னை தட்டிட்டு இருக்க. நீ தானே தட்டுவ, அதான் இன்னைக்கு நான் வந்து தட்டுறேன். சரி, எதுக்கு தட்டினேன்? வெளில போகலாவா? எது ஜங்குக், இன்னைக்கு தான் லீவு காய்ச்சிருக்கு, தூங்கணும். நல்லா தூங்குவேன், நாளைக்கு காலேஜ் இருக்கல, அதான் தெரியுமே, அதான் இன்னைக்கே தூங்கலான்றேன். டேய் பைத்தியமே, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. நாளைக்கு காலேஜ் இருக்கு, நம்மளுக்கு போடுறதுக்கு இன்னும் காஸ்டியூம் எதுவுமே இல்லை, நம்ம மேலே போடுறதா இருக்கு, அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். இங்கே இருக்க பசங்க எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி போட்டால் தானே நம்மளும் அவங்களுக்குள்ள ஒன்றா இருக்க மாதிரி தெரியும். அதான் ஷாப்பிங் பண்ண போலாவா? ஷாப்பிங்கா? ஆமாண்டா, வாயை பழக்காம போ, கிளம்பிட்டு வா. தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கு உள்ள ஓடிட்டான். ஷாப்பிங்னு எப்படி போகுது பத்தியா அப்படின்ட்டு ஜங்குக்கும் தலையில அடிச்சுக்கிட்டு இப்போ அவனும் உட்காடுறான். இதே ஜாக்கும் கிளம்பி வந்துடுறான். யோங்கி ஆல்ரெடி ரெடியாக தான் உட்காந்துருக்காரு. 3 பேரும் கிளம்பி இப்போ வெளியே தான் போகிறாங்க. ஜாக் கார் கிட்ட போகிறான்.
கார் வேணாம், இன்னைக்கு நம்ம பஸ்ல போலாம். பஸ்லயா? எதுக்குடா பஸ்ல? கார் தான் இருக்குல்ல ஜங்கு. ஆல்ரெடி டயர்டா இருக்கு, ஷாப்பிங்னால தான் வரேன். ஏன்டி பண்ற? இது ஏன் ஜாக் நீ சிரிங்கிட்டு இருக்க? கார்லயே போலாம். கார்லாம் வேணாம், இங்க இருக்க பஸ்ஸஸ்ல எப்படி இருக்கு எனக்கு பார்க்கணும். அப்படி பார்க்கணும் நீ போ மேன். வை நீ தானே சொன்ன 3 பேர் எங்க போனாலும் ஒன்னா போலான்றது. அதான் வா, 3 பேரும் ஒன்னாவே போலாம். பஸ்ல போலாம்டா, ஜாலியா தான் இருக்கும். இங்க இருக்க மக்கள் கூட நம்ம பழகுனாதானே அவங்களாம் எப்படி இருக்காங்க பார்த்து நம்மளாலே எதுனா பண்ண முடியும். நம்ம மட்டும் புதுசா நாளைக்கு போய் காலேஜ்ல எதனா பண்ண வியர்டா இருக்கும்ல. நம்ம என்னவோ இது வரைக்கும் வேர்ல்டுக்கே வராத மாதிரி புதுசா வந்திருக்க மாதிரி பேசுற. நம்ம தான் அடிக்கடி வந்துட்டு போவோமே, அது வந்துட்டு போவோம். இப்ப நம்ம கொஞ்ச நாள் இங்கேயே இருக்க போறோம்ல. ஸோ இங்க இருக்க பீப்புள்ஸ்ல எப்படி இருக்காங்க, எப்படி பேசிக்கிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணாதான் நம்மளால நாளைக்கு போய் கொஞ்சம் நார்மலா இருக்க முடியும். அப்பயும் இங்கதான் பரவாயில்ல ஜங்கு, நீ நிறையவே யோசிக்கிற. எப்படியோ இந்த டாஸ்க் கண்டிப்பா நல்லபடியா முடியும் நான் நம்புறேன். கண்டிப்பா நல்லபடியா முடியும். சரி, இப்ப நம்ம 3 பேரும் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்க போறாங்க. எப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ பஸ்ஸும் வந்துச்சு, 3 பேர் ஏறிட்டாங்க. அப்பா, கொஞ்சமாச்சும் சீட்டுங்களா காலியா இருக்கு, நான் போய் அங்க உட்காரேன்பா அப்படின்னு போயிட்டு ஜாக் போய் தனியா ஒரு சீட்ல உட்காந்துக்கிறான் விண்டோ கிட்ட. அப்ப ஜங்கு, ஜாக் நீ எங்க கூட உட்காரு, தனியா உட்காராத, உனக்கு எதனா ப்ராப்ளம் வரப்போகுது. நீ தானே சொன்ன பீப்புள்ஸ் கூட அப்படியே அப்சர்வ் ஆகி இது பண்ணணும்ட்டு. நான் இங்கே உட்காடுறேன், நீங்க 2 பேர் போய் தனியா உட்காந்துங்க போங்கப்பா, எனக்கு விண்டோ சீட் தான் வேணும். டீ ஜங்கு, இவன் சொன்னா கேட்க மாட்டான், வா நம்ம போய் அங்கே உட்காரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க இட்டுன்னு போய் ஜங்குக்கும் இவங்க ஒரு சீட்ல உட்காந்துக்கிறாங்க. இப்ப ஜாக் தான் ஒரு சீட்ல உட்காந்துருக்கான். ஜங்குக் அப்படியே வெளியே இருக்கிறதெல்லாம், ஐ மீன் இன்டர் சைடு நடக்கிறது எல்லாமே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தான் வரான். அப்படியே இவங்கியும் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப ஜாக் தான் நல்லா ஃப்ரீயா உட்காந்துருக்கான். அப்பா அவன் பக்கத்துல ஒரு தாத்தா உட்கார்றாரு. ஜாக்கும் அந்த தாத்தாவை கீழே இருந்து மேல வரைக்கும் பார்த்துட்டு, தாத்தா தானே, இந்த ஆளால என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறா ஜன்னலை பார்த்த மாதிரி. அப்ப தாத்தா தான், தம்பியே வணக்கம்ப்பா, என்ன இந்த ஆளு இந்த இலி இழிக்கிறான். வணக்கம் தாத்தா. அப்புறம் எந்த ஊருப்பா? இங்கதான் தாத்தா, கிட்ட. வயசு? எதுக்கு இந்த ஆளு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான்? அதெல்லாம் கல்யாணம் பண்ற வயசு தான் தாத்தா. இந்த காலத்து பசங்களே இப்படிதான், எதை கேட்டாலும் எதுக்கு புதுசக்கா பேசுறானுங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஐயோ 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 தாத்தா இப்படிலாம் பண்ணாதீங்க, நாங்களும் ஒரு எக்ஸ்பர்ட்ல கொடுத்த நல்லபடியா தான் பேசுவோம். இல்லப்பா நான் சொல்றத கேளு, நாங்களும் அந்த காலத்துல அப்படின்ட்டு அந்த தாத்தா சொல்றாரு. எவனும் மண்டையில கையை வச்சு கேட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றா, யாரியா நீ அப்படின்ற மாதிரி மைண்ட்ல நினைச்சிட்டே பார்த்துட்டு இருக்கான். அப்போ டெம்பிள் வருது. டெம்பிளை பார்த்தோன்னே அந்த தாத்தா நம்ம கையெழுத்து கும்பிடுவோம்ல அந்த மாதிரி கும்பிடுறாரு. ஆனா அப்படி கும்பிடல, ஜாக்கிய சேர்த்து வச்சு அவன் கழுத்துக்கு பின்னாடி, அதாவது அவனை கிட்ட இழுத்து கழுத்துக்கு பின்னாடி வச்சு அப்படியே கும்பிடுறாரு. ஏ தாத்தா என்ன பண்றீங்க? இல்லப்பா சாமி கும்பிடுறேன். சாமி கும்பிடுறேன்ற என்ன எதுக்கு பிடிச்சிருக்கீங்க? இல்லப்பா, முன்னாடி கை வச்சா நீ மறைப்ப, அதனால தான் உனக்கு பின்னாடி வச்சு கும்புற. நீங்க பின்னாடி கும்புற, என் கழுத்துக்கிட்ட ஏன் வரீங்க? தள்ளி உட்காருங்க. ஆக்சுவலா அந்த தாத்தா முத்தம் கொடுக்க போற மாதிரி போறாரு ஜாக் நெக் கிட்ட. அதனாலதான் ஜாக் என்ன பண்றானா, புடிச்சு தள்ளி விட்டுறான். தாத்தா கொஞ்சம் ஒழுங்கா உட்காருங்க. என்னப்பா சாமி தானே கும்பிட்ட, சாமி கும்பிட்டீங்கன்னா முன்னாடி வச்சு கும்பிடணும், என்னையும் சேர்த்து வச்சுல கும்பிடக்கூடாது. விடுப்பா, ஒரு பக்தியில அப்படி பண்ணிட்டேன். இவனை பார்த்தா பக்தியில பண்ண மாதிரியா இருக்கு, காஜி முத்தி பண்ண மாதிரி இருக்கானே. இதுக்குதான் சின்ன பசங்க கூட நம்பிடலாம், பெரியவனுங்களை நம்பவே கூடாதுன்றாங்களோ சே அப்படின்ட்டு ஜாக்கோ மயிலே நினைச்சிட்டு திரும்பியும் ஜன்னலை பார்த்து உட்காந்துக்கிறான். அப்ப அந்த தாத்தா, ஏன் தம்பி எதனா கல்யாணம் பண்ற ஐடியா தான் இருக்காப்பா? ஏன் தாத்தா உங்க வீட்டுல எதனா பொண்ணு அழகா இருக்கா? பையன் ரொம்ப அழகா இருக்கான்ப்பா. பையனா? எத்தனை வயசு? எங்க இருக்கா அப்படின்னு கேட்கும் போது அந்த தாத்தா மண்டியில முடி கொள்ளல. அவர் அப்படியே மண்டையில கையை வச்சுட்டு, நல்லா பார்த்தா பையன் மாதிரி தெரியலையா? ஜாக்குக்கு அவ்வளவுதான், இவ்வளவு நேரம் அடுக்கி வச்சிருந்த கொவ்வு அப்படியே வெளியே வந்துடுச்சு. சொட்ட தலையா, இவ்வளவு நேரம் நான் நினைச்சேன்டா, நீ அப்படி இருக்கும் போதே நினைச்சேன். பெரியவன் நினைச்சா காய்ச்சி முத்தி போய் என்கிட்டயே பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையில பேக் இருக்கும், அதை வச்சு அடிக்கிறான். உன்னெல்லாம் அப்பயே நீ கழுத்துல முத்தம் கொடுக்க வரும்போதே அடிச்சிருக்கணும்டா.
விட்டம் பாரு, என்ன செருப்பாலே நானே அடிச்சிடணும், சாவு சாவு அப்படின்ட்டு பேக் போட்டு செம்மையா அடிக்கிறான். அடிக்கிறத பார்த்து யோங்கி ஏஞ்சிக்கிட்டான். ஜங்குக்கும் என்ன பார்க்கறான், பார்த்தா ஜாக் அடிச்சிட்டு இருக்கான். இவங்க உடனே கிட்ட போறாங்க. டேய் ஜாக், எதுக்குடா இப்ப ஒரு போட்டு அடிச்சிட்டு இருக்க, பாவம் தான், வயசானவனா காஜு இதெல்லாம் அசிங்கமா வருது வாயில, விடுங்கடா இவனை, நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப ஸ்டாப்பும் வருது. அந்த தாத்தா அப்படியே ஏஞ்சி ஓடி போயிடுறாரு. டேய் டேய் நில்றா, டே சொட்ட, இன்னொரு வாட்டி மட்டும் என் கையில கிடைச்ச அவனு கொன்றுவேண்டா உன்னை. சரி, கொஞ்ச நேரத்துல கர்மம் முடிச்சவன். அப்ப ஜாக் செம்மையா புலம்பிட கச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு யோங்கியும் ஜங்குக்கும் சிரிக்கிறாங்க. அப்ப ஜாக், ஏன்டா டேய், இங்க ஒருத்தனை மானபங்கம் பண்ணிட்டா நான் கத்திட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் தான் சிரிச்சுட்டா இருக்கீங்க, நாங்க என்னடா பண்ணுவோம், நீ தான் போயிட்டு எங்க பக்கத்துல உட்காருனா, இல்ல நான் தனியா தான் உட்காருவேன், ஜன்னல் சீட்ல தான் உட்காருவேன், நீ போன, அப்ப நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சிரிக்கிறாங்க. சரிங்கடா சரிங்க, உங்களை நம்பி வந்தல்ல, என்ன நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். டேய் ஓவரா புலம்பாத, அதான் ஆச்சு தொத்துட்டல, இனி அவனும் வரமாட்டான், விடு, வா இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இறங்குறாங்க. ஆக்சுவலா அவங்க ஸ்டாப் வந்துருச்சு. ஸோ இறங்கிட்டாங்க. இறங்கி அப்படியே ஸ்ட்ரைட்டா மாலுக்கு தான் போறாங்க. அவங்களுக்கு மால் ஒன்றும் புதுசு இல்லை, ஏன்னா ஆல்ரெடி ஆரம்பம் வந்து ஏமாத்திட்டு நிறைய வாட்டி அவங்க வேர்ல்டுக்கு வந்து மால்லாம் சுற்றி பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மால்ன்றது வந்து ஒரு நார்மல் விஷயம்தான். இப்போ ஜாக் அப்படியே மாலை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கான். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு, அதோ இங்க இருக்கு. அப்பா, இந்த மால்ல எவ்வளோ கடை இருக்கு, ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஏன் என் கண்ணு மட்டும் ஊமாலேயே படுது, அப்ப இது லவ் தானே ஜெசி அப்படின்னு பார்த்து ஃபுட் கோர்ட்டை பார்த்து தான் பேசிட்டு இருக்கான். இதோ இங்க வேற இரு அப்படின்னு சொல்லிட்டு செல்லமே அப்படின்னு ஓடுறான். அப்போ ஒருத்தன் பிடிச்சிக்கிறான். யார் பார்த்தா ஜங்குக் தான். டே ஜங்குக், காலைல தான் நீ எதுவுமே சாப்பிடவும் இல்லை, எங்கேயாச்சும் எதுனா சாப்பிட விட்றா, ஃபர்ஸ்ட் ஷாப்பிங், நெக்ஸ்ட் தான் வந்து ஃபுட்டு, ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் தான் ஷாப்பிங், நீ சொன்னா கேட்க மாட்டேன், வேடா அப்படின்னு பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறான். இப்போ 3 பேரும் ஸ்ட்ரைட்டா ட்ரெஸ் ஷாப்குள்ள தான் போறாங்க. ஜங்குக் அப்படி ட்ரெஸ் ஷாப்குள்ள போறான். அப்ப யோங்கி நிறுத்துறான். என்னடா, ட்ரெஸ் ஷாப்குள்ள தானே போறேன், எனக்கு நிறுத்துற, நீங்க எங்க போறீங்க, கொஞ்சம் மேல திரும்பி பாருங்க ராசான்றா. பார்த்தா லேடி ஷாப்குள்ள போயிருக்கான். யோங்கி அப்படியே கையே கட்டிக்கிட்டு, அது எப்படி ராசா, இவ்வளோ பாய் ஷாப் இருக்கும்போது நீ மட்டும் எதுக்கு கேர்ள் ஷாப்குள்ள போற, அது நாளைக்கு நம்ம காலேஜ் போறோம்ல, ஆமா காலேஜ் போறோம், அதுக்கு கேர்ள்ஸ் கிட்ட வந்து கேட்கணும், எப்படி பாய்ஸ் வந்து இருந்தா வந்து அட்ராக்டிங்கா இருக்கும், நார்மலா இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் தான் போனேன், வேற எதுவும் இல்லை, அது நம்ம பாய்ஸ் கிட்டே கேட்கலாமே, நீ கேர்ள்ஸ் கிட்ட தான் கேட்கணுமோ, டே பாய்ஸ் கிட்ட கேட்ட என்னன்னா நல்லா இருக்கும், கேர்ள்ஸுக்கு பிடிக்கிறது கேர்ள்ஸ் கிட்ட தானே கேட்க முடியும் அப்படின்னு சொல்றான். அப்ப யோங்கி, ஜங்குக், இங்க ஒன்றும் நம்ம கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு காலேஜ் போலப்பா, அந்த பயாலஜி வாத்தி இருக்குல்ல, அந்த வாத்திக்கு ஆள் செட் பண்ணி விட தான் போறோம், புரிஞ்சுதா. அப்போ ஜாக், ராசா உன்னோட லீலையெல்லாம் நீ நம்ம வேலை வச்சுக்கோ, இந்த வேலை வேணாம், கொஞ்சம் மூடிக்கிட்டு வரியா அப்படின்னு சொல்றா. நான் மூடிட்டு வரது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறான். மூடிட்டு வரவா எதன்ட்டு அப்படியே கீழே பாக்குறா. ஐயோ இதை வேற ஆனா உனா மூட மறந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு போறான். எதை சொல்றேன்னு எங்களுக்கே புரியும். இப்போ 3 பேரும் ட்ரெஸ் ஷாப்குள்ள தான் இருக்காங்க. ஆல்ரெடி ஜாக் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு சேஞ்ச் பண்றதுக்கு போயிட்டான். இப்போ யோங்கியா ஜங்குக்கும் தான் ஒரு ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறான். யோங்கி, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, டேய் ஆல்ரெடி ஹுட்டி தாண்டா போட்டிருக்க, இது பிளாக்டா, இது பர்பிள், இது எப்படி இருக்கு, நல்லா தான் இருக்கு, ஆனா என்ன ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கே, பெருசா இருந்தா தானே அழகா இருக்கும், ஆனா இது ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்றான். அப்ப அதை திருப்பி திருப்பி பாக்குறான். ஆமா கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி தான் இருக்கு, சரி இரு, நான் எதுக்கும் போயிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போட்டு பார்த்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் தான் போறான். ஜங்குக் போய் அப்படியே ட்ரெஸ்ஸிங் ரூம் கதவு திறக்கிறான். அவன் திறந்து அப்படியே ட்ரெஸ்ஸை கீழே போட்டுட்டான். ஏன்னா அவன் கண்ணு முன்னாடி ஒருத்தர் வந்து அப்படியே அவரோட டிஷர்ட்டை கழட்டிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேஸ் தெரியல, ஆனா ஆப்போசிட் மிரர்ல அப்படியே அவங்க பாடி வந்து தெரியுது ஷர்ட் இல்லாததுனால.
அப்படியே சிக்ஸ் பேக் அப்படியே செம்மையா இருக்கு. ஜங்குக்கடை பார்த்து வாயை பொழந்துருக்கா. அவங்க மொத்தமா வந்து அவங்க டிஷர்ட்டை வந்து அவுத்துடுறாங்க. அதுக்கடுத்து அவனுக்கு இன்னும் ஷாக்கா இருக்கு. ஆனா முன்னாடி இருக்கிறது டயாங். டயாங்க பார்த்த உடனே ஜங்குக்கு அல்ல, அவனுக்கு ஹார்ட் பீட்ல செம்மையா ஃபாஸ்டா அடிக்குது. அவன் டக்குன்னு வெளியே போலான்னு பாக்குறான். அப்போ டயாங் டக்குன்னு ஜங்குக்கு பிடிச்சி உள்ள போட்டுடுறாரு. இதை ஜங்குக்கு எதிரே பார்த்துருக்க மாட்டான். அப்படியே ஜங்குக்கை வாலில் பின் பண்ணி அவனுக்கு அகென்ஸ்டா டயாங் நிற்கிறாரு. ஜங்குக் நல்லா மாட்டிக்கிட்டான். அப்படியே கல்ப் பண்ணி ஜங்குக்கு அப்படியே டயாங்க பார்த்துட்டு இருக்கா. அப்போ டயாங் இப்படிதான் அடுத்தவங்க ட்ரெஸ் மாற்றும் போது ட்ரெஸ்ஸிங் ரூம் கூட வருதா? தெரியாம வந்துட்டேன். ஓ, தெரியாம வந்துட்டியா? தெரியாம வந்துட்ட, ஓகே. தெரியாம வந்துட்டான். தெரியாமே நான் ட்ரெஸ் மாற்றத்தை பார்த்துட்டியா? ஐயோ இல்லை இல்லை, நான் இப்போதான் வந்தேன். நான் திறந்த நீங்கள் இருந்தீங்க. நான் போகலாம் தான் நீங்கள் பிடிச்சிட்டீங்க. இல்லையே, நீ திறந்து 10 செகண்டுக்கு மேலே நின்ற மாதிரி தானே கேட்டுச்சு. திறக்கிற சவுண்டு கூட எனக்கு கேட்காம இருக்கும். அது நான் வேணும்ல பண்ணல. அது ஷாக்கிங்கில் அப்படி பண்ணிட்டேன். வேறு எதுவும் இல்லை. ஓ, ஷாக்கிங்கில்? அப்போ நீ கை வச்சிருக்கல, இது கூட ஷாக்கிங் தானா அப்படின்னு கேட்குறான். அவன் கேட்டது கரெக்டா ஜங்குக் பார்த்தா ஜங்குக்கோட 2 கையுமே டயாங்கோட செஸ்டில் இருக்குது. அதை பார்த்துட்டு ஜங்குக்கு இன்னும் இதுவாக இருக்குது. ஐயோ சாரி மன்னிச்சிருங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகலாம். செஸ்ட்லேருந்து கை எடுக்கலான்னு பார்க்குறான். ஆனால் டக்குன்னு டயாங் வந்து அப்படியே கையை பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கண்ணை பார்க்குறான். ஆக்சுவலாக வந்து ஜங்குக்கு வந்து ஹுட்டி தான் போட்டிருக்கான், அப்புறம் மாஸ்க் போட்டிருக்கான். ஸோ அவன் ஃபேஸ் தெரியல, ஆனால் அவன் கண்ணு நல்லா தெரியுது. இப்போ தான் வந்து டயாங் அவனோட கண்ணை நோட் பண்ணுறான். இந்த கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீப்பாக பார்க்குறான். அப்படியே அவங்களுக்குள்ள ஹை கான்டாக்ட் போகுது. 2 பேரோட ஐஸையை டீப்பாக பார்த்துக்கிறாங்க. ஜங்குக்கு அவன் ஹார்ட் செம்மையாக துடிக்குது. ஆனால் அதை விட டயாங்கோட ஹார்ட் செம்மையாக துடிக்குது. ஜங்குக்கோட கை வேற டயாங்கோட செஸ்டில் இருக்குல்ல, அதனால அவனோட ஹார்ட் அவனால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அதோட டயாங்கோட கை வேற ஜங்குக் கை மேலே இருக்குது. அதனால அவனுக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்குது, ஒரு புதுமுகமான ஃபீலிங்காக இருக்குது. 2 பேருக்குமே மூச்சு செம்மையாக வாங்குது. டயாங் அவனை அறியாமே அப்படியே ஜங்குக் கிட்ட போகிறான். அதை ஜங்குக் பார்த்துட்டு அப்படியே டயாங்கை பிடிச்சி டக்குன்னு தள்ளிட்டு அங்கே வந்து ஓடிடுறான் ட்ரெஸ்ஸிங் ரூமை விட்டுட்டு. ஜங்குக் அங்கேருந்து அப்படியே வெளியே ஓடி வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு மூச்சு வாங்குறான். மூச்சு வாங்கிட்டு அப்படியே மேலே நிமிந்து பார்க்குறான். பார்த்தா எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ யோங்கி வந்துட்டு, டே ஜங்குக் சீக்கிரம் வெளில வாடா. என்னாச்சு? ஃபர்ஸ்ட் வெளியே வாடா, நெருப்பு பிடிச்சிருச்சு. நெருப்பா? எங்க? பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை, உடனே வெளியே வா, இங்க மூச்சு முட்டை போகுது, சீக்கிரம் வா வெளியே அப்படின்னு சொல்லுறான். இப்ப யோங்கி அப்படியே ஜங்க கூட்டிட்டு வெளியே தான் போறான். அங்க ஆல்ரெடி 3/4 பேருக்கு மேல வெளியே வந்துட்டாங்க. ஜங்குக்கு அப்படியே ஷாப் ஓனர் கிட்ட தான் போறான். என்னாச்சு, எப்படி நெருப்பு பிடிச்சது? தெரியல சார், யாரோ வந்து வேணே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, நெருப்பு பிடிச்சிச்சு, ஏன் எமர்ஜென்சி ஃபயர் வாட்டர் லைட்டை எரியலை? அது வந்து சார் இப்போதான் கட்டின ஷாப் இது, இன்னும் நாங்கள் அதெல்லாம் செட் பண்ணல. என்ன சார் நீங்கள் இப்போதான் கட்டினதுன்றீங்க, அதுக்குள்ளே எப்படி ரிலீஸ் பண்ணீங்க? இல்லை சார், அந்த வேலை ஆல்மோஸ்ட் டன் ஆகிடுச்சு, ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கல இப்படி நடக்கும்ன்ட்டு. நாங்கள் ஆல்ரெடி வாட்டர் சர்வீஸ் சொல்லிட்டோம், அவங்க வந்துட்டுருக்காங்க மால்லேருந்து, கொஞ்ச நேரம் இருங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அவனை அப்படியே விட்டுடுறான். அப்போ இவங்க கிட்ட திரும்பிட்டு, ஜாக் எங்கடா? அங்கே பாரு கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறான். ஜாக் ஒரு ஓரமா ரொம்ப அப்படியே குனிஞ்சு யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சிருக்கான். டேய், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஜங்குக்கே. என்ன ஆச்சு? ஷர்ட்டு போச்சுடா. நெருப்பு போச்சுன்னானுங்களா? உயிரா ஷர்ட்டை பார்த்தேன், ஷர்ட்டு வேணாம், உயிர் தான் முக்கியம்ன்ட்டு வெளில வந்துட்டு. ஐயோ யோங்கி,
அவன்கிட்ட நீ ஓவர் கோட்டை கைட்டி கொடு அப்படின்றா. யோங்கி அவனோட ஓவர் கோட்டை கைட்டி கொடுக்குறான். ஹிஹிஹி தேங்க்ஸ் மட்டா சீ பே அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் நிற்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவன் ஹார்ட் பீட்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்குது. அவனுக்கு என்னவோ சரியில்லை. அவன் அப்போ அங்கே நிற்கிற பர்சன்ஸ் எல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறான். அப்போ அங்கே டயங்க மட்டும் காணும். ஜங்குக் உடனே ஷாப் ஓனர்கிட்ட தான் போகிறான். சார் நாங்கள் வந்திருக்கிறது வேற யாருன்னா வெளியே வந்தாங்களா? 2 லேடி வந்தாங்க சார். அப்புறம் அப்புறம் யாரும் வரல. அதுக்கடுத்து ஏதோ ஜென்ஸ் யாரும் வரலையா? இல்லை சார் அப்படி யாரும் வரல. ஜங்குக் உடனே உள்ள போலான்னு பார்க்குறான். சார் சார் உள்ள நெருப்பு பிடிச்சிருக்கு சார், எங்கே போறீங்க? ஐயோ விடுங்க நான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் மதிக்காம அவன் பாட்டுன்னு உள்ள போறான். இப்போ உள்ள போய் பார்த்தா பாதி இடத்துக்கு மேலே நெருப்பு பிடிச்சதா இருக்கு. அவன் அப்படியே அவன் பவரை வச்சு அந்த நெருப்பை அணைச்சிடுறான். இப்போ நெருப்பை அணைச்ச உடனே அந்த இடம் ரொம்பவே புகைமூட்டமா ஆயிடுது. மூச்சு கூட சரியா விட முடியல, அந்த மாதிரி ஆயிடுது. அவன் சுத்தி சுத்தி பார்க்கறான் டயங் எங்கேயாச்சும் இருக்கானான்ட்டு. அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னன்னு சொல்ல தெரியல. ஆனா ரொம்ப பயமா இருக்கு டயங்க காணறதுண்டோ. அவன் அப்படியே டயங்க தான் சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கான். அப்போ அவன் கால் அப்படியே தடுக்குது. அவன் அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்கறான். பார்த்தா அது ஒரு கை. அவன் டக்குன்னு கீழே குனிஞ்சு பார்த்தா அப்படியே அந்த உடம்பு வந்து அப்படியே ஃபுல்லா அங்கே ட்ரெஸ் இருக்கும்லடா, அது அப்படியே மறைஞ்சிருக்கு. அந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு பார்த்தா டயங் தான். டயங் அப்படி பார்த்தோன்னே அவனுக்கு அப்படியே கண்ணில் கலங்குது. ஹார்ட் பீட் செம்மையா துடிக்குது. அவன் அப்படியே டயங்க தூக்கி மடியில வச்சுட்டு அப்படியே தட்டுறான். டயங் டயங் எந்திரி, என்னாச்சு உனக்கு? டயங் எந்திரிடா அப்படின்னு பிடிச்சி தட்டிக்கிட்டே இருக்கான். ஆனா டயங் எந்திரிக்க மாதிரியே இல்லை. அவனுக்கு அப்படியே கண்ணில் கலங்குது. அவனுக்கே தெரியாம ட்ரியர்ஸ் அப்படியே அவன் கண்ணில் அப்படியே ட்ராப் ஆகுது. டயாங் அப்படியே மூச்சு பேச்சு இல்லாம இருக்கான். ஜொங்க் இதை பக்கம் ரொம்ப பயமா இருக்கு. அவன் அப்படியே டயாங்கோட செஸ்ட்ல கையை வச்சு அமுக்குறான். அமுக்கிட்டு அப்படியே பார்க்கறான் நோஸ்ல கையை வச்சு. ஆனா மூச்சு ரொம்ப ஸ்லோவா வருது. ஜங்குக் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. இல்ல 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 நான் உன்னை சாப்பிட மாட்டேன். என்ன பண்றது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ அப்படியே அவனோட வாய் எடுத்துட்டு அப்படியே டேங்க் கிட்ட தான் போறான். போயிட்டு இல்லை ஆனா இப்போ நான் இதை பண்ணா லவ் இன்னும் அதிகமாயிடுமே, கனெக்ஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். இப்போ இதை பண்ணக்கூடாது, ஆனா இதை விட்டா எனக்கு வேற வழி தெரில அப்படின்ட்டு டக்குன்ட்டு அப்படியே டயங்கோட வாயில அவனோட வாயை வச்சு மூச்சு கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். அவன் அப்படியே டயாங்க்கு மூச்சு கொடுக்க கொடுக்க அவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த கனெக்ஷன் ஏரை வந்து அப்படியே அவன் கண்ணுக்கு தெரியுது. அப்படியே மெல்ல மெல்லமா அப்படியே லவ்வும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேடா, இதோட இந்த பார்ட் நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டுக்கோசம் நானே ஈகராக இருக்கேன். ஏன்னா இனிமே தான் வந்து டேக்கோட மூமெண்ட்ஸ் நிறைய இருக்க போகுது. ரியல் ஸ்டோரியை இனிமே தான் வந்து ஸ்டார்ட் நான் நினைக்கிறேன். ஸோ நான் சீக்கிரமாகவே வந்து கப்பலில் நெக்ஸ்ட் பார்ட் போட்டுடுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒன் ஷாட்டோட செகண்ட் பார்ட்டும் போட்டுடுறேன். பார்க்கலாம் டெவில ஏஞ்சல் எப்படி கரெக்ட் பண்ண போகுதுன்ட்டு. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட் தான் வந்து என்னோட மோட்டிவேஷன். அது மட்டும்தான் நான் எதிர்பார்ப்பேன் உங்ககிட்டேருந்து. ஓகேவா? என்னோட பிஸி டைம்லையும் நான் உங்களுக்கோசம் போடுறேன். ஸோ எனக்கு அந்த கமெண்ட் மட்டும் வேணும். ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்குறேன். பை கேரட்ஸ்.